தனது 24 குருமார்களில் 8வது குருவாக கிருஷ்ணர் சொல்வது மாடப்புறா. ஓரிடத்தில் 2 மாடப்புறாக்கள் தங்கள் குஞ்சுகளுடன் வசித்து வந்தன. ஒரு நாள் இறை தேட இரண்டும் வெளியே சென்றிருந்த போது வேடன் ஒருவன் அந்த குஞ்சுகளை வலைவீசி பிடித்தான். என் குழந்தைகள் இல்லாமல் எப்படி வாழ்வேன் என்று பெண் புறா வலியச் சென்று வலையில் சிக்கியது. மனைவியும் குழந்தைகளும் இருக்கும் இடத்துக்கே நானும் செல்கிறேன் என ஆண் புறாவும் போய் வலையில் வீழ்ந்தது. இந்த உலகில் காலம்தான் வேடன், மாயைதான் வலை. ஆன்ம முன்னேற்றம் அடைய விரும்புபவர்களை காலமும் மாயையும் கவர்ந்து இழுக்கும். புறாக்களைப் போல உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தால் ஸ்வதர்மத்தை கைவிட நேரும். ஸ்வதர்மத்தை கைவிட்டால் ஆன்ம முன்னேற்றம் தடைபடும். இப்படி காலத்தின் சூழ்ச்சியால் மாயையில் சிக்கி ஸ்வதர்மத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதைத்தான் மாடப்புறாக்களுடைய செயல்களிலிருந்து கற்றுக்கொண்டதாக சொல்கிறார் பகவான்.